போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் ஜனவரி 19 வரை தற்காலிக வாபஸ். ஜனவரி 19 தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. பணிக்கு திரும்பும் போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை நெல்லை இடையே சிறப்பு ரயில். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. என்னுடைய மிகப்பெரிய பலம் என் கணவர். ஃபெமினைன் வெற்றி விழாவில் நடிகை நயன்தாரா பேச்சு. அயோத்தி திறப்பு விழா காங்கிரஸ் கட்சி நிராகரிப்பு. இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை கொண்டுள்ளோம். பிரதமர் மோடி பேச்சு. 50 கோடி இந்தியர்கள் வங்கிக் கணக்கு வைத்துள்ளனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். மணிப்பூரில் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை. மாநில அரசு அனுமதி. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. முகேஷ் அம்பானி பெருமிதம். ஒடிசாவில் சிவப்பு எறும்புகள் கொண்டு சமைக்கப்படும் சட்னிக்கு புவிசார் குறியீடு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என தகவல். ஸ்பெயினில் கொரோனா பரவல் அதிகரிப்பு. பொது இடங்களில் முகக்கவசம் அணிய உத்தரவு. பொருளாதார நெருக்கடி. கியூபாவில் எரிபொருள் விலை 500% உயர்வு. நெல்லை குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டி. தனிப்பட்ட காரணங்களுக்காக விராட் கோலி விலகல் என தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.